கர்நாடகாவில் நடத்தையில் சந்தேகப்பட்டு டார்ச்சர் கொடுத்த கணவனை இரும்பு ராடால் தாக்கி மனைவியை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். குடும்ப தகராறு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் கடக் மாவட்டத்தில் உள்ள ரத்தாரா நாகனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விஸ்வநாத் ஹாடிமணி கவிதா தம்பதி. கடந்த 2 வருடங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்குள் ஒரு சில மாதங்களிலேயே பிரச்சனை வெடித்தது. அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கவிதா தனது கணவரை விட்டு பிரிந்து தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார். பின்னர் சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சமீபத்தில் விஸ்வநாத் தனது மனைவியை சந்திக்க அவரது மாமனார் வீட்டிற்கு சென்றுள்ளார். தனது சகோதரியின் திருமணம் நடக்கவிருப்பதால் மனைவி என்ற முறையில் உடன் நிற்க வேண்டும், குடும்ப சண்டையை மறந்து வீட்டிற்கு வா என்று கேட்டுள்ளார். மாப்பிள்ளையே இறங்கி வருகிறார், நீ போயிட்டு வாமா என கவிதாவின் குடும்பத்தினரும் வழி அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் போன பின்புதான் சம்பவமே காத்திருந்தது. நல்லவர் போல பேசி அழைத்துச் சென்ற விஸ்வநாத் மீண்டும் தனது புத்தியை காட்டி சண்டை போட்டுள்ளார். அதில் மனைவியின் நடத்தை குறித்தும் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. அதை கேட்டு ஆத்திரமடைந்த கவிதா வீட்டில் இருந்த இரும்பு ராடை எடுத்து கணவரை தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார். இக்கொடூர சம்பவத்தை தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விஸ்வநாத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து கவிதாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மனைவியை கணவனை கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.